ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லைஃப்பில் நம்ம வந்து ஒவ்வொரு டிசிஷன் எடுக்கும்போதும் ரொம்பவே யோசித்து எடுக்கணுங்க. அப்படி நம்ம யோசித்து எடுக்காமல் விட்டுட்டோன்னா பின்னாடி அதை நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ண வேண்டியது வரும். அந்த மாதிரி ஒரு முடிவை எடுத்துகிட்டு தான் நான் இப்போ வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கேன். ஸோ அது என்ன விஷயம் அப்படிங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, எல்லா பொண்ணுங்களுக்கும் பண்ணுற மாதிரி தான் வீட்டில் அலைன்ஸ் பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாங்க. பட் கல்யாண வாழ்க்கை நான் நினச்ச மாதிரி இல்லை, ரொம்பவே கஷ்டங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவருக்கு கொஞ்சம் கூட ஒரு பொறுப்பே இல்லை. கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் வந்துட்டு நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி எப்படி சுற்றிட்டு இருந்தோமோ அதே மாதிரி சுற்றிட்டு இருக்கிற ஆள். எவ்வளோ சம்பளம் வருது, எவ்வளோ என்ன ஏது எதுவுமே கண்டுக்கிற அந்த பொறுப்புங்கிறதே கிடையாது. அவங்க வீட்லேயும் யாரும் அதை பற்றி கேட்குறதும் கிடையாது. அப்படி ஒரு ஆளுங்க அவர். எவ்வளோ சம்பளம் வாங்குறேன், என்ன பண்ணுறேன், ஏது பண்ணுறேன், எந்த வித கணக்கு வழக்கும் நம்மக்கிட்ட சொல்ல மாட்டார். ஏதோ காசு கேட்குறியா, இந்த 500 ரூபாவோ 1000 ரூபாவோ வச்சுக்கோ, அவ்வளோதான். அதையுமே நம்ம கேட்டோம்னா ஒழுங்கான ஒரு பதில் வராது. இந்த மாதிரி ஒரு ஆள் இருந்தால் நீங்கள் எவ்வளோ நாள் நீங்கள் பொறுத்துப்பீங்க சொல்லுங்கள்? தொட்டதுக்கும் ஒருத்தர்கிட்ட போய் நம்ம ஏதோ பிச்சை கேட்குற மாதிரி இருக்கு இல்லையா? இதே நம்ம வேலைக்கு போயிட்டு இருந்தோன்னா நம்மக்கிட்ட காசு இருக்கும், நம்மளும் வேலைக்கு போகாமல் வீட்டில் இருக்கோம். அப்போ வேலைக்கு போகிற நீங்கள் வந்து ஒழுக்கமாக வீட்டில் கொடுத்து போனால் தான் ஒரு செலவு பண்ணிவிட்டு ஒன்று நம்ம சேமிப்புக்குன்னு ஏதாவது ஒன்று பண்ண முடியும். அப்படி எதுவுமே பண்ண மாட்டிங்கன்னா அப்படி எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கணும், குழந்தைய பெற்றுக்கணும் இல்லையா? இப்போ நான் ஏன் இந்த விஷயத்த நான் சொல்கிறேன் அப்படின்னா, எங்களுக்கு கல்யாணம் அரேஞ்ச் பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்க. இந்த கல்யாணம் வேண்டான்னு சொன்னாங்க. எங்கள் வீட்டில் எல்லோரும் தடுத்தாங்க. நான் கேட்கல. இவரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஒத்த காலில் நின்று கல்யாணம் பண்ணேன். இப்போ நான் அனுபவிக்கிறேன். இப்போ ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொல்லி எங்கள் வீட்டில் நான் சொன்னேன் அப்படின்னா, அவர் இப்படி பண்ணுறாரு அப்படி பண்ணுறாரு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீயா தானே கல்யாணம் பண்ண, எங்கள் பேச்சை கேட்காம நீ தானே பண்ண, அப்போ நீயா அனுபவி, எங்கள் கிட்ட எதுவும் வந்து சொல்லாத அப்படின்னு ஒரே பேச்சாக முடிச்சிடுறாங்கங்க. அப்போவே வந்துட்டு எங்களுக்கு வந்து கல்யாணம் பண்ணும்போது ஜாதகம் வந்து செட் ஆகலை. வந்து ஏதோ பொருத்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதுக்கப்புறம் ஏதோ ஒரு ஊரில் போய் பார்த்ததுக்கப்புறமா ஒரு பொருத்தம், அந்த கயிறு பொருத்தம் வந்துட்டு ஏறும் கயிறு இறங்கு கயிறுங்கிற மாதிரி இருக்குது. அப்படி இருந்தால் தாராளமாக பண்ணதான், அதுவும் ஒரே மாதிரி இருந்தால் தான் பண்ணக்கூடாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒரு பொருத்தம் சரியாக இருந்தனால பண்ணிட்டோம். இப்போ எல்லாம் எங்கள் வீட்டில் ஏதாவது நான் பிரச்சனை, அவங்களுக்கு எனக்கு ஏதோ ஒரு பிரச்சனை அப்படின்னு நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க சொல்கிற ஒரே வார்த்தை, அன்னைக்கே ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னாங்க, அப்போவே நீ ஒதுக்கி போயிருந்தீங்கன்னா இந்நேரம் நீ உன்னை நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கலாம், நீயே தானே வேணும்னு போய் மாட்டின, அப்போ நீயே அனுபவி, எந்த பிரச்சனை இருந்தாலும் நீயே சமாளிச்சுக்கோ, எங்ககிட்ட வந்து சொல்லாத, எந்த பிரச்சனை வந்தாலும் இங்கே வராத அப்படிங்கிற மாதிரி எங்கள் வீட்டில் திட்டிட்டு அவங்க அதை தலையிடவே மாட்டாங்கங்க. இப்போ நான் ஏன் இந்த விஷயத்த நான் உங்ககிட்ட சொல்கிறேன் அப்படின்னா, லைஃப்பில் அந்த ஒரு நிமிஷம் அன்றைக்கி எங்கள் வீட்டில் எங்கள் அப்பா அம்மா அத்தை மாமான்ட்டு எல்லோரும் சொன்னாங்க, ஜாதகம் சரியில்லை, முதல் கோணலானா முற்றிலும் கோணல் அப்படிங்கிற மாதிரி முதல்ல ஒரு பேச்சு எடுக்கும்போதே வேணாம் அப்படின்னு வரும்போதே நீ ஒதுங்கி இருந்தன்னா இந்நேரம் உன் வாழ்க்கை நல்லா இருந்திருக்கும், நீ போய் நீயா தானே வேணும்னு போன அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது என்னமோ உண்மைதான். அப்போ அந்த ஒரு செகண்ட் இந்த ஃப்யூச்சரை பற்றி நான் யோசித்து, ஃப்யூச்சரில் இவன் கரெக்டாக இருப்பாரா இருக்க மாட்டாரா, நல்லா பார்த்துக்குவாங்களா மாட்டாங்களா, அதெல்லாம் தெரிஞ்சு நான் ஒரு நிமிஷம் நான் யோசித்து அந்த ஜாதகம் சரியில்லைன்னு சொன்னப்பவே அந்த விஷயத்தை நான் நிறுத்தி இருந்தேன் அப்படின்னா இந்நேரம் நான் நல்ல இடத்துல கல்யாணம் பண்ணி நல்லா இருந்திருப்பணும். என்னவோ இவரை கல்யாணம் பண்ணி வாழ்க்கையிலங்கிற ஒரு சந்தோஷமே இல்லைங்க. கல்யாணம் ஆனதுலேருந்தே ஒரே பிரச்சனை தான். ஒரு மாதம்
1 மாதம் அங்கே இருந்தேன்னா மீதி 2 மாதம் இங்கே தான் இருப்பேன், எங்கள் அம்மா வீட்டில். இது வரைக்கும் உருப்படியாக ஒன்றா சேர்ந்து வாழ்ந்த நாளை விட எங்கள் வீட்டில் தனியாக வந்து நான் இருந்த நாட்கள் தான் ரொம்பவே அதிகம். ஸோ வந்து சேர்ந்து வந்ததை விட நான் பிரிஞ்சிருந்தது தான் அதிகங்க. இவ்வளோ நாள் தெரிஞ்சிக்கல, தனியாகவே பிரச்சனை வரும், அதுக்கப்புறம் சமாதானம் ஆகும், பிரச்சனை வரும், அப்புறம் ஏதாவது சமாதானம் ஆக வேண்டிய சுச்சுவேஷன் வரும், அப்படியே போயாச்சு. இதுக்கப்புறம் குழந்தைங்களுக்கு இப்போ குழந்தைன்னு ஒன்று வந்தாச்சு. அவங்க ஃப்யூச்சருக்காகவாது நம்ம வந்து பார்க்கணும், அவங்களுக்கு தேவையானதை பண்ணணும். அப்போவும் எதுவுமே கண்டுக்காமல் இருந்தால் நம்ம கேட்காமே இருக்க முடியுமா சொல்லுங்கள்? அப்படி நான் ஏதாவது கேட்டால் அது சண்டையில் வந்து தான் முடியும். உடனே நீ வந்து சண்டைக்காரி மாதிரி சண்டை போடுற, குடும்பத்தை பிரிக்கிற அப்படிங்கிற மாதிரியெல்லாம் பேசி, எனக்கு என் குடும்பம்தான் முக்கியம், அதையும் மீறி ஏதாவது கேட்டிங்கன்னா உன்னை அடித்து மூஞ்செல்லாம் உடச்சிருவேன், அப்படி இப்படின்னா ரொம்ப அசிங்கமாக அப்படிலாம் அசிங்கமாக பேசும்போது மனசு ரொம்ப கஷ்டமாக நோகுதுங்க. நம்மளும் இத்தனை வருஷமாக வளர்த்த பெற்றவங்க, கூட பிறந்தவங்க எல்லாத்தையும் விட்டுட்டு நீ தான் முக்கியம் அப்படின்னு நினச்சி எல்லாத்தையும் மீறி கல்யாணம் பண்ணி அவங்க கூட வாழணும்னு நான் வந்தால், நீயும் வந்து உன் குடும்பத்துக்காக மட்டுமே சப்போர்ட்டிவாக இருந்துட்டு என்ன இவ்வளோ கேவலமாக பேசினா என் மனசு எவ்வளோ கஷ்டப்படும்னு தோணலை பாருங்களா. இப்போ நான் அதுதாங்க சொல்ல வரேன். என்ன மாதிரியே யாராவது லவ் பண்ணிவிட்டு வீட்டில் பார்க்குற மாப்பிளையே பிடிச்சி போய் கல்யாணம் பண்ணணும்னு இது ஆசையாக இருந்தீங்க அப்படின்னா ஒரு நிமிஷம் உட்காந்து தனியாக உட்காந்து யோசிங்க. உங்கள் அப்பா அம்மாவுக்கு அந்த விஷயத்தில் சரி வருதான்னு பாருங்கள். நம்மளை விட அவங்க ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸுங்க, அவங்க சொல்கிறது நிச்சயமாக கரெக்டாக இருக்குங்க. அவங்களுக்கும் அதெல்லாம் ஓகே அப்படின்னா அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கோங்க, அப்போது உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது. அவங்க பேச்சை மீறி நம்மளாம் ஒரு முடிவெடுத்தோன்னு வைங்களேன், நாளைக்கு ஏதோ ஒரு பிரச்சனைனா அவங்க கூட நமக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டாங்க. இப்போ அதனால தாங்க உங்ககிட்ட நான் ஏன் 5 கொடு 10 கொடுன்னு நான் கேட்கணும். நான் சொந்தமாக ஏதோ ஒன்று பண்ணி நான் பொழைச்சிப்பேன். உன்னை நம்பி நான் கிடையாது. நானும் படிச்சிருக்கேன், என்னால் இப்போ குழந்தைய வச்சுட்டு வேலைக்கு போக முடியல, அதனால் நான் ஏதோ ஒரு தொழில் பண்ணி நான் பொழைச்சிப்பேன் அப்படிங்கிற ஒரு இதை தாங்க இந்த ஸ்மால் பிஸ்னஸை நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த மாதிரி பிரேஸ்லைட், பீட்ஸ் பிரேஸ்லைட், அப்புறம் ஆன்டி டர்னிஷ் செயின் இந்த மாதிரிலாம் என்கிட்ட அவைலபிளாக இருக்குது. உங்களுக்கு வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு உங்கள் ஆர்டர் வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நம்மக்கிட்ட எல்லாத்தையும் விட கம்மியாக தாங்க ப்ரைஸ் இருக்கும். ஸோ நீங்கள் வந்து வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காமல் வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணி உங்கள் ஆர்டரை வந்துட்டு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட எல்லாத்தையும் சொல்கிறது ஒரே ஒரு விஷயந்தாங்க, அந்த நமக்கு வந்து லைஃப்பில் ஒரு டெசிஷன், முக்கியமான முடிவெடுக்க வேண்டிய ஒரு நிலைமை வரும். இது கரெக்டாக தப்பான்னு அந்த நேரத்தில் நமக்கு தெரியாது. நம்ம விட பெரியவங்க கிட்ட கேட்டு நல்ல முடிவாக எடுங்க. அப்படி இல்லையா ஒரு நிமிஷமாவது தனியாக உட்காந்து ஃப்யூச்சரை பற்றி கொஞ்சம் யோசித்து இது சரி வருமா அப்படின்னு யோசிச்சு பாருங்கள், அப்புறம் முடிவெடுங்க. அப்படி எடுத்து நல்ல ஒரு லைஃப்பை அமைச்சுக்கோங்க. இல்லாட்டினா அப்புறம் என்ன மாதிரி தான் நீங்களும் புலம்ப வேண்டியது இருக்கும். என்ன பண்ணுறது, கேர்ள்ஸ் லைஃபே அப்படித்தானே. ஒருத்தர்கிட்ட இப்போ கல்யாணம் பண்ணி போயிட்டோம், நமக்கு உண்மையாக இருக்கணும். எவ்வளோ சம்பளம் வருது, நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எங்கே வேலைக்கு போகிறோம் வரோன்னு நம்மக்கிட்ட உண்மையாக சொன்னால் பரவாயில்ல. எதுவுமே சொல்லாமல் அது இப்போது வந்து 500 1000 தான் அவ்வளோன்னு
வரணுன்ட்டு ஒரு பிச்சை போடுற மாதிரி போடுறது வந்து எனக்கு பிடிக்கலைங்க. நானும் லைஃப்பில் ஒரு நல்ல நிலைமைக்கு வரணும். எனக்கு இருக்க ஒரே வைராகியம் அதுதான். எப்படியாவது சின்ன சின்ன இந்த மாதிரி ஸ்மால் பிஸ்னஸ் பண்ணி நான் நல்ல நிலைமைக்கு வருவேன் நான் நம்புகிறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட்லாம் எனக்கு கண்டிப்பாக தேவைங்க. ரொம்பவே கம்மி ப்ரைஸ் தான். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா 45 ருபீஸ் தான். பார்த்தீங்கன்னா இப்போ அப்படின்னு ஒருத்தவங்க வந்து அவங்களுக்கு ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அவங்களுக்காக தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி கொரியர் போட முடியல, ஸோ நாளைக்கு போட்டுருவேன். ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி வேணும் அப்படின்னா மறக்காமல் டிஸ்கிரிப்ஷனில் இருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி உங்கள் ஆர்டரை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை முழுசாக கேட்டவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. புதுசாக இந்த சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேங்க. பாய்.